டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வராரு. இந்த விஷயம் குளோபல் பாலிடிக்ஸ், ட்ரேடிங், தூதரகம் எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி போட வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. பல மாசங்களா நீடிச்ச வர்த்தக வரிகள், டாரிஃப் ப்ராப்ளம்ஸ் நடுவுல இந்த மீட்டிங் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அவங்க நல்ல கூட்டாளிகளா இருப்பாங்களா இல்ல எக்கனாமிக்கலி எதிரிகளா இருப்பாங்களான்ற ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு புது டீலை சைன் பண்றதுக்கு தான் இந்தியாக்கே வராரு. ட்ரம்ப் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி, டாப் பிசினஸ் லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த ட்ரேடை பத்தின ஒரு புது டீலை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் வராரு. ட்ரம்ப் இந்தியா மேல போட்ட டாரிஃபை குறைக்கணும்னு இந்தியா தன்னோட ஏற்றுமதி பொருட்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா அதிக அளவுல அமெரிக்காவோட ஆயிலையும் எரிவாயுவையும் வாங்கணும்னு ட்ரம்ப் வலியுறுத்துவார். இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் ஜாயிண்ட் மிலிட்டரி ப்ராஜெக்ட்ஸ், அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ், இந்தோ பசிபிக் சேஃப்டி பத்திலாம் பேசுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஏற்படுற டென்ஷன், ட்ரம்போட இந்த இந்தியா ட்ரிப் இந்தியாவை மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்காகவும் சைனாவையும் ரஷ்யாவும் கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மீட்டிங்னால பிசினஸ் பீப்புளுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் டாரிஃப்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சாதாரண மக்களுக்கு அவங்க வாங்குற பொருட்கள்ல விலை உயர்வு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்போட இந்த வருகை வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல இந்தியாவோட இமேஜ் ஹை ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்காவது 50% டாரிஃப் போட்டிருக்காரு, ஆனா சைனாக்கு 100% டாரிஃப் போடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கே ட்ரம்ப் இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டாரு. இப்போ இந்தியா சைனாவையும் ரஷ்யாவையும் சூஸ் பண்ணுமா இல்ல அமெரிக்காவோட டீலை சூஸ் பண்ணுமா இல்ல எப்பயும் போல நியூட்ரலாவே போயிடுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.